வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்தவிற்கு முன்பாக உள்ள வீதியின் புனரமைப்பு பணிகள் தொடர்பில் ஜனாதிபதி வினவியுள்ளார். இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலான உதவிகளை வழங்க கனேடிய அரசாங்கம் முன்வந்துள்ளது. இந்தியாவின் சமூக செயற்பாட்டாளர் அண்ணா ஹசாரே இன்று மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள உண்ணாவிரத போராட்டம் பிற்போடப்படலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். பிட்டகோட்டையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான சிறிகொத்தவிற்கு முன்பாக உள்ள வீதி புனரமைப்பு பணிகளுக்காக நேற்று மூடப்பட்டமைக்கான காரணங்களை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் வினவியுள்ளார். திடீரென இவ்வாறானது ஒரு புனரமைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் நாயகம் பந்துல ஜெயசேகர குறிப்பிடுகின்றார். ரஷ்யாவின் MI-171 ரக 17 இராணுவ ஹெலிகாப்டர்களை இலங்கை கொள்வனவு செய்துள்ளதாக ரஷ்ய அரசு ஆயுத ஏற்றுமதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ரொசபோரன் எக்ஸ்போர்ட் எனும் ரஷ்ய ஆயுத ஏற்றுமதி நிறுவனத்தின் தலைவர் எனட்டோலி இசென்ஸ்கிங் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்திச் சேவை தகவல் வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் உலான் உதே விதான நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ஹெலிகாப்டர்கள் இராணுவ தேவைகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கான பொருட்களை ஏற்றிச் செல்லல் என 4 ரகங்களைச் சேர்ந்தவை என ரஷ்ய அரசு செய்திச் சேவையான இண்டாடாஸ் குறிப்பிட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டில் ரஷ்ய அரசாங்கம் அந்த நாட்டிடமிருந்து யுத்த உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கிய கடன் சலுகையின் அடிப்படையில் இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளதாக ரஷ்ய அரசு செய்தி சேவையை மேற்கோள் காட்டி ராய்ட்டர் தகவல் வெளியிட்டுள்ளது. எனினும் இந்த ஹெலிகாப்டர் கொடுக்கல் வாங்கலின் மொத்த பெறுமதி குறித்து ரஷ்ய அதிகாரிகள் தகவல் எதனையும் வெளியிடவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு சேவையை பயனுடையதாக மாற்றுவதற்கு கொள்கை ரீதியான மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்க குறிப்பிடுகின்றார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கைத்தொழில் மற்றும் தகவல் தொடர்பான 6வது சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இலங்கை போன்ற வெளிநாடுகளிலும் அரசு சேவை பொதுமக்களை உரிய முறையில் அணுகுவதில்லை. இந்த அரசு திணைக்களத்தில் பொதுமக்கள் உரிய முறையில் நடத்தப்படுகின்றார்கள் என கூறுங்கள். அவ்வாறான திணைக்களங்கள் காணப்படவில்லை. பதவிகளில் இருக்கின்றவர்கள் அகங்காரத்துடனேயே செயல்படுகின்றனர். இதனையே நாம் நிறுத்த வேண்டியுள்ளது. இலங்கையில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கிலான உதவிகளை வழங்குவதற்கு கனேடிய அரசாங்கம் முன்வந்துள்ளது. மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பிலான கண்காட்சிகள் மற்றும் பொது தெளிவூட்டல்கள் போன்ற நடவடிக்கைகளுக்கு கனடா ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக கனேடிய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் 2.5 மில்லியன் ரூபாய் நிதியுதவியை வழங்க கனடா தீர்மானித்துள்ளது. வடபகுதியின் யாழ் நகரிலும் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய நகரங்களிலும் இது தொடர்பான 2 நாள் கண்காட்சிகளை நடத்துவதற்கும் இந்த நிதியுதவி பயன்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் இந்த கண்காட்சிகளின் போது சுமார் 50 பேருக்கான தமிழ் மற்றும் சிங்கள மொழி மூலமான 2 நாள் பயிற்சி கருத்தரங்குகளையும் நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கனேடிய தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை தர நிர்ணய நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்போவதாக தேசிய கூட்டுறவு சபை தெரிவிக்கின்றது. தரக்குறைவான சீமெந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தர நிர்ணய நிறுவனம் தெரிவித்துள்ளமைக்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் தேசிய கூட்டுறவு சபை முறைப்பாடு செய்துள்ளதாக அந்த சபையின் தலைவர் பந்து ரணவக்க குறிப்பிடுகின்றார். சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு அமைவாகவே சர்ச்சைக்குரிய சீமெந்து தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய கூட்டுறவு சபையின் தலைவர் கூறினார். சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு அமைவாகவே சர்ச்சைக்குரிய சீமெந்து தொகை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய கூட்டுறவு சபையின் தலைவர் கூறினார். சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு அமைவாக இறக்குமதி செய்யப்பட்டுள்ள சீமெந்து தொகை இலங்கையின் தர நிர்ணயங்களுக்கு அமைவானது அல்ல என கூறப்படுகின்றமை குறித்து தமது சங்கம் ஆச்சரியமடைவதாக அவர் தெரிவித்தார்.
இந்த விவகாரத்தை அடுத்து கூட்டுறவு சபையின் உறுப்பினர்கள் மற்றும் பாவனையாளர்கள் மத்தியில் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதுடன் அபகீர்த்திக்கு உள்ளாகியிருப்பதாக பந்து ரணவக்க சுட்டிக்காட்டினார். எனவே இதற்கு மாற்று நடவடிக்கையாக நீதிமன்றத்தின் தயவை நாட உள்ளதாக தேசிய கூட்டுறவு சபையின் தலைவர் மேலும் குறிப்பிட்டார். நிந்தவூர் பகுதியில் அண்மை காலமாக ஏற்பட்டுள்ள அசாதாரண நிலைமை தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. நிந்தவூர் மாவட்ட தொழிற்பயிற்சி நிலைய கேட்போர் கூடத்தில் இந்த கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் நிந்தவூர் பிரதேச செயலாளர் பொத்துவில் செங்காமம் கடற்படை முகாமின் மேஜர் பிரசாந்த், சமாந்துறை போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர். இதன்போது இரவு வேளைகளில் போலீசார் ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோடு சந்தேகத்திற்கிடமானவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பகுதியில் மக்களை தெளிவூட்டும் விசேட கூட்டம் ஒன்று நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர, மட்டக்களப்பு பிரதி போலீஸ் மா அதிபர், மட்டக்களப்பு போலீஸ் அத்தியட்சகர் உட்பட ராணுவத்தினர், போலீசார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். சீமெந்து விலையை உயர்த்துவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சு தெரிவிக்கின்றது. சீமெந்தின் விலையை உயர்த்துவதற்கான அனுமதி கோரி 3 சீமெந்து நிறுவனங்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபையிடம் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூறினார். சீமெந்து நிறுவனங்களின் இந்த கோரிக்கைகளில் எந்தவித நியாயமும் காணப்படவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாம் அமைச்சு பொறுப்பை ஏற்றுக்கொண்டது முதல் உலக சந்தையில் சீமெந்து விலையை ஆராய்வதற்காக குழு ஒன்றை நியமித்துள்ளதாக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டார். மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கி அமைச்சையும் அசௌகரியத்துக்கு உட்படுத்தி அபிவிருத்தி நடவடிக்கைகளை முடக்கும் வகையில் போலியாக தட்டுப்பாட்டினை உருவாக்கி குழப்ப நிலையொன்றை ஏற்படுத்துவதன் மூலம் விலை அதிகரிப்பு கோரப்படுவதை அங்கீகரிக்க முடியாது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சீமெந்து நிறுவனங்களை சிரமத்திற்குள்ளாக்க எதிர்பார்க்கவில்லை என குறிப்பிட்ட அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ எனினும் நுகர்வோரை பாதுகாப்பதை தமது முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது என மேலும் கூறினார். திருகோணமலை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் ஊழியர்கள் நேற்று பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இடமாற்றம் செய்யப்பட்ட தமது பலநோக்கு சங்கத்தின் தலைவரை மீண்டும் பெற்றுத் தருமாறு கோரியே இந்த பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண கூட்டுறவு ஆணையாளரினால் திருகோணமலை கூட்டுறவு அபிவிருத்தி பெண் உத்தியோகத்திற்கு தன்னிச்சையாக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது என பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். கூட்டுறவு அபிவிருத்தி பெண் உத்தியோகத்தரின் பதவிக்கால பகுதிக்குள் திருகோணமலை கூட்டுறவு சங்கம் லாபத்தை ஈட்டியுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நேற்று முற்பகல் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் பிரதான அலுவலகத்திற்கு முன்பாக கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேரணியாக கிழக்கு மாகாண அலுவலகத்திற்கு சென்று மகஜர் ஒன்றை கையளித்தனர். இதன் காரணமாக நேற்றைய தினம் கூட்டுறவு நிலையங்கள் மூடப்பட்டிருந்தமையினால் நுகர்வோர் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கியதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். திருகோணமலை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் அபிவிருத்தி உத்தியோகத்தர் நீக்கப்பட்டமை தொடர்பில் கிழக்கு மாகாண கூட்டுறவு ஆணையாளரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த பெண் உத்தியோகத்தரின் சேவை தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய இடமாற்றம் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசியல் கட்சிகள் தேவைக்கேற்ப பெண்களை வழிநடத்துவதாக மத்திய மாகாண சபை உறுப்பினர் சாந்தினி கோங்கஹகே குறிப்பிடுகின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார். அரசியல் பீடத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கருத்தரங்கிற்கு 2011ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட அனைத்து பெண் உறுப்பினர்களுடனான கலந்துரையாடல் என பெயரிடப்பட்டிருந்தது. දේශපාලන පක්ෂ බොහෝ වෙලාවල් වලට ඉලක්කගත කරගෙන ඉන්නේ பல்வேறு சந்தர்ப்பங்களில் அரசியல் கட்சிகள் தேவைக்கேற்ப வகையில் பெண்களை செயற்படுத்துவதை நோக்காக கொண்டுள்ளன. பிரதேச சபையில் 1 வீதமும், மாகாண சபைகளில் 1 வீதமும், பாராளுமன்றத்தில் மிக குறைந்த அளவிலேயே பெண்கள் பிரதிநிதித்துவம் வகிக்கின்றனர். இது தொடர்பில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பெண்களை அரசியலில் ஈடுபடுத்துவதற்கான பொறுப்பை நிறைவேற்றுகின்றனரா என எமக்கு கேள்வி எழுந்துள்ளது. තමන් මේ පිළිබඳව කාන්තාව දේශපාලනයට අවතීර්ණ කරගන්න කල යුතු වගකීම කරනවාද කියන එක පිළිබඳව අපිට ප්‍රශ්නයක්. அம்பாறை மாவட்டத்தில் இடங்களுக்கு இடையே சமாதானம் மற்றும் சகோதரத்துவ பண்புகளை மேம்படுத்துவதற்கான இஃப்தார் வைபவம் ஒன்று நடைபெற்றது. இந்த இஃப்தார் வைபவம் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட மக்களிடையே ஐக்கியத்தை ஏற்படுத்தும் நோக்கிலேயே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இஃப்தார் வைபவத்தில் அனைத்து மதங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் மத தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
விளம்பரங்களை அடுத்து நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகள் தொடரும்.